கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எற்றவர்களாகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை தேவன் அவருடைய வருகையிலே முகமுகமாய் அவரை சந்தித்து மகிழும்படியாய் அவருக்கென ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபையாய் அந்த நாளிலே தானே நம்மை காண அவர் வாஞ்சையாக இருக்கிறார், அவர் ஆசையாக இருக்கிறார். அந்த நாளிலே தேவஜனங்களாகிய நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்திலே நாம் மாறும்படியாய் கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை எச்சரிக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் தேவனுடைய வருகையிலே மறுரூபமாக்கப்படுகிற நிலையில் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சரீரமானது மறுரூப சாயலாக மாறும். அந்த மறுரூப சாயல், அந்த மறுரூப சரீரத்திலே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிதான் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கும் பொழுது கதவை திறக்காமலே அவர் அந்த வீட்டிற்குள் வந்து அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறினதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். இது எதை உணர்த்துகிறது? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது, அவர் மனுஷனாக இருந்த பொழுது அவருக்கு இருந்த சரீரத்திலே அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு மகிமையான மறுரூப சரீரத்தை உடையவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். தேவஜனங்களாகிய நம்மையும் அப்படித்தான் அவர் மாற்றப் போகிறார். தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாகிய நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிடத்திலே நாம் அனைவரும் மகிமையான அந்த மறுரூப சாயலுக்கு உட்பட்டவர்களாய் மாறுவோம். அந்த சாயலோடு தான் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதுதான் வேதம் தேவஜனங்களாகிய நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம். இந்த சத்தியத்தை விசுவாசித்து தான் இந்த நிமிடம் வரைக்கும் தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்துகிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காரியம் நம்மை பயப்படுத்தும்படியாய் நாம் கேள்விப்பட்டாலும் நம்முடைய இருதயம் இதிலே நம்பிக்கையாக இருக்கிறது, சத்திய வார்த்தையிலே நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு விசை கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு தேவஜனங்களாகிய நம்மை பலப்படுத்துகிறார், அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அதே நேரம் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் நாம் எச்சரிப்படையும்படியாய் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். தேவஜனங்களாகிய நாம் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் மீண்டும் மீண்டுமாய் தேவ ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். தம்முடைய அன்பினால தேவஜனங்களாகிய நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான், அதை தேவன் காணாதவர் போல் இருந்து ஏற்ற வேளையிலே, அவர் குறித்த வேளையிலே தம்முடைய ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை தம்முடையவனாய் மாற்றுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துணிகரமான பாவங்கள் வெளிப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் நம்ம தவறிடுறோம். ஆனால் அந்த காரியத்திலே தொடரும்படியாய் நம்ம துணிகரம் கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு காரியம் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏதாவது தவறு செஞ்சிட்டோம்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்? பேதுருவை போல மனம் கசந்து அழுது, ஆண்டவரை இனி நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இருதயத்தோடு ஒருவன் தேவ சமூகத்தில் ஜெபிப்பானேயானால் தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டி அதை மன்னிப்பார். இன்றைக்கி தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொரு நாளும் தேவனால் தரப்படுகிற கிருபையை போக்கடிக்கக்கூடாது. பாவம் செய்கிறவன் தேவன் தனக்கு தருகிற கிருபையை விருதாவாக்குகிறான். அவனுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவன் எதற்காக அவனை உருவாக்கினாரோ அதையும் செய்ய மாட்டான். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இவன் செய்யும்படியாய் தேவன் இவனுக்கு கொடுத்த அந்த நன்மைகளை அவன் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டான். இதுதான் பாவம் செய்கிறவர்களுடைய ஒரு சுபாவம். தங்களுடைய வாழ்க்கையில் தாங்களும் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக மாட்டாங்க, மற்றவர்களையும் ஆயத்தமாக விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட கிரியைகள் பிசாசின் சுபாவம். இதை தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தாமல், பாவத்தை நேசிக்காமல், பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா பாவம் தேவஜனங்களாகிய நம்ம என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை அற்றவனாய் அவனை மாற்றி விடுமாம். முதல் மனுஷர்களாகிய ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை என்கிற பாவத்திற்குள்ளான பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். அந்த இரத்தத்தில் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில நாமும் பாவத்திலே பிறந்தோம், பாவத்திலே வளர்ந்தோம், பாவிகளாகவே மரணத்திற்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட கிருபை என்ன தெரியுமா? இரண்டாம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து மீண்டும்
நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணி அதை அவருக்குள்ளாக நமக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். இதை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு மீண்டும் தந்திருக்கிறார். இது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இது தேவ கண்களில் நமக்கு கிடைத்த அன்பின் வெளிப்பாடு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மீண்டும் மீண்டும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் பாவம் செய்து ஆதாம் எப்படி அந்த பாவத்தின் கிரியை நிமித்தம் மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனானோ, அதே போல நாமும் மீண்டும் நாம் தயவாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயவாய் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த வேதாகமும் இதில் உள்ள ஜீவ வார்த்தைகள், தேவன் நமக்கு வாக்கு பண்ணின நித்திய ஜீவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, காலைதோறும் அவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை, இவை அனைத்தும் தேவஜனங்களாகிய நமக்கு மகிமையாக தேவன் கொடுத்திருக்கிறார். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் இப்படிப்பட்ட அற்ப காரியங்களிலும் ஆசை வைத்து அதை இச்சித்து இம்மைக்குரிய காரியத்திற்காக இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை, மேலான மகிமைகளை இழந்து போகாதபடிக்கு, தேவன் நமக்கு பாராட்டின அந்த தேவ மகிமைக்குரிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடிக்கு, முடிவு பறிந்த நிலை நின்று அந்த நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பாவம் ஒரு மனுஷனை தேவ மகிமை அற்றவனாய் மாற்றிவிடும். எவனுக்குள் தேவ மகிமை இல்லையோ, எவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை இழந்து போனானோ, அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறானோ, தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறானோ, அவனால் மறுரூப சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை பெற்று அந்த மறுரூப சாயலை தேவஜனங்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்பொழுது தேவனால் அருளப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவஜனங்களாகிய நாம் இழந்து போகாமல் பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை பரிசுத்த ஆவியாருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு நாள் மகிமையின் மேல் மகிமையாகிய அந்த மறுரூப சாயலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மை அழைக்க வரும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த மறுரூப சாயலை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே நித்தியமாய் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு மகிமையிலே, நித்திய ஜீவனிலே, நித்தியமாய் அவரோடு கூட சந்தோஷமாய் வாழ முடியும். மறுரூப சாயலை இழந்து போகாதபடிக்கு, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையும் நாம் இழந்து போகாதபடிக்கு, பாவம் நம்மை தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் மாற்றும் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தத்தை நேசித்து, பரிசுத்த ஆவியானவரை நேசித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அதை இழந்து போகாமல் மகிமையாய் தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா மேலான நித்தியத்திற்குரிய காரியங்களையும் இழந்து போகாமல் தேவனுடைய வருகையிலே மகிமையின் மேல் மகிமையாகி அந்த மறுரூப சாயலை தேவஜனங்களாகிய நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையிலே மறுரூப சாயலாய் நம்மை மாற்றும்படியாய் இம்மையிலே நம்மை தேவ மகிமையுடையவர்களாய் மாற்றுவதும் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.